இந்த நாட்களில் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, சாபத்தை தேவன் எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு நம்ம வருகிறோம். சாபம்னு ஒன்று இருக்குதே. பைபிள் சொல்லுது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நிறைய பேர் அதை சந்திக்கிறோம், நிறைய பேர் அதை நம்புகிறோம். சாபம்னு ஒன்று இருக்குன்னு. சாபத்திற்கு பலவிதமான பரிகாரம் செய்யக்கூடிய மக்கள், பண செலவு பண்ணக்கூடிய மக்களும் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம், உலகம் முழுதுமே அதிகம். ஆனால் உண்மையான பரிகாரம் என்ன, இந்த சாபம் ஏன் கிரியை செய்து, இந்த சாபத்தினுடைய கிரியைகள் என்ன, எப்படி விடுதலை பெறுவது என்பதை நம்ம அறிந்து கொள்ளதான் வேத வசனத்தின் வெளிச்சத்தில், இது தேவனுடைய வார்த்தை, இதில் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை வைத்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? என்னங்க கடவுள்கிட்ட சாபம் வரும்னு சொல்கிறீங்க? கடவுள்கிட்டருந்தே சாபம் வருமா? அவர் ரொம்ப அன்பானவர் தானே, கடவுள்னாலே அன்பானவர், இரக்கமுள்ளவர் தானே, அவர்கிட்ட இருந்து சாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பைபிளில் திருப்புங்க. பழைய ஏற்பாட்டில் 765வது பக்கம் பாருங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க, துன்மார்க்கர், நீதிமான்கள். பாவத்தில் துணிந்து வாழுகிறவங்க, நீதியாக வாழணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழுகிறவர்கள், வாழ முயற்சி பண்ணுகிறவர்கள், எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நீதிமான்களாய் வாழணும், உண்மையாக இருக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லா மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும் பிரயாசப்படுறாங்க. அவங்க வாசஸ்தலம், அவங்க வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமா? துன்மார்க்கருடைய வீட்டில் துணிகரமாக பாவம் செய்கிறது. யார் என்ன கேட்பா? லஞ்சம், ஊழல், ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, மக்களை கலப்படம் பண்ணி ஏமாற்றி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி பெண்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது, கெடுக்கிறது, வீடியோ எடுத்து அதை பார்த்து ரசிக்கிறது துன்மார்க்கன். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் வதச்சி வீடியோ எடுத்து ரசிக்கிறான் பாருங்கள், அது ஒரு துன்மார்க்கன்ல. அவனுக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்தின் ஆவி, அது ஒரு பொல்லாத பிசாசு. பிள்ளைகளை வேதனைப்படுத்தி ரசிக்கிறது. 3 வயசு 5 வயசு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடுமைப்படுத்துறதுக்கு பாருங்கள், அவன் துன்மார்க்கன். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த பிசாசு அவனை ஆட்கொண்டு சமுதாயத்துக்கு தீமை செய்கிறவன். அப்போது இந்த மாதிரி துன்மார்க்கன் எல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவன் மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார், பாவத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறார். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது, அவன் ஆசீர்வதிக்க முடியாது. பாவிகளை இயேசு நேசிக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பி வந்தால் பாவத்தை மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை தருவேன்னு அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை சாட்சி இப்போ பார்த்தீங்கல்ல, அவங்கெல்லாம் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னால் நான் வைத்திருக்கிறேன், நீ தான் தெரிந்து கொள்ளணும்னு பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மனிதர்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆசீர்வாதம் இருக்குது, சாபமும் இருக்குது, ரெண்டையும் உனக்கு முன்னால் வச்சுருக்கேன், நீ தான் தெரிந்து கொள்ளணும். நான் சாபந்தான் தெரிந்து கொள்ளுவேன், நான் இப்படி தான் குடிப்பேன், நான் இப்படி தான் லஞ்சம் வாங்குவேன், இப்படி தான் ஊழல் பண்ணுவேன், இப்படி தான் அநியாயம் பண்ணுவேன்னா நீ சாபத்தை நீங்கள் தான் தெரிந்து கொள்கிறீங்க. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆசீர்வாதம் இருக்குது, 1000 தலைமுறைக்கு நான் உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அங்கே சாபம் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறாரு. துன்மார்க்கனுடைய ஒரு பாவம் செய்துட்டால் சாபம் வராது. பாவி வேறு, துன்மார்க்கன் வேறு. ஒரு பாவம், ஒரு மனுஷன் பீடி சிகரெட் பிடிக்கிறான், அது ஒரு பாவ பழக்கம். ஒரு மனுஷன் குடிக்கிறான், அந்த பாவத்துக்கு அடிமை ஆயிடுறான், அப்படி ஆயிடுறது, அது பாவ பழக்கம். துன்மார்க்கம் என்பது மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பது, மற்றவங்களை கெடுப்பது, ஏமாற்றுவது, வஞ்சகம் பண்ணுவது, ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது, சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குவது, மற்றவங்களுடைய ரத்தத்தை சிந்துவது, அநியாயமாக ஏழைகளை ஒடுக்குவது, ஜாதின்ற பேரில் மற்றவங்களை அடிமைப்படுத்தி மற்றவங்களை கேவலமாய் நினைத்து அவங்களை சிறுமைப்படுத்துவது, அதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜாதி உணர்வோடு இன்னொருவனை நீங்கள் அவன் தாழ்ந்த ஜாதின்னு அவனை வெறுத்து ஒதுக்கி கீழ்ப்படுத்தினா சாபம் வந்துவிடும். மனிதர்கள் உண்டாக்கின எல்லா மனிதர்களும் ஒன்று தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அங்கே ஜாதி, அது பிசாசு உண்டாக்கின ஒரு காரியம். மனிதர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இதெல்லாம் பெருகி அது ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் இந்த மாதிரி துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அப்போ இந்த சாபம் எதனால் வருகிறதுன்னு சொன்னால், தேவன் நீதி உள்ளவர் இல்லை, கடவுள் என்கிறவர் நீதி உள்ளவர். அந்த நீதி உள்ள தேவன் அவர் மக்களை நியாயம் தீர்க்கிறவர். இப்போ நீதிமன்றம்னு ஒன்று இல்லை, நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், தேசம் எப்படி இருக்கும்?
எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில்? யோசித்து பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த பயத்தில் தான் ஒரு அளவுக்காவது நம்ம இப்போ நிம்மதியாக வாழ முடியுது. அப்படி தானே? இல்லை இஷ்டப்படி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஒன்றுங்க நான் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் சமுதாயத்தை என்னத்துக்காகும்? அப்போ தேவன் நான் அன்பாக இருக்கிறேன், அதனால் யார் வேணாலும் எப்படி நடங்க, எல்லாத்துக்கிட்டே நான் அன்பாக இருப்பேன், மன்னிச்சிருவேன், என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு கடவுள் இருந்தால் உலகம் என்னத்துக்காகும்? தேவன் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துன்மார்க்கனை, ஒரு துன்மார்க்கமாக நடக்கிறவன் அப்படியே ஆண்டவர் விட்டு விட மாட்டார், அவனை நியாயம் தீர்ப்பார். அப்போ அதனால் இந்த பாவத்தினால் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்தில் வரக்கூடிய சாப பாதிப்புகள் தான் மக்களுக்கு கடவுளுக்கு ஒருத்தர் பயத்தை கொடுக்கிறாரு. அவன் எச்சரிக்கப்படுகிறான் இந்த சாபத்தை பார்த்து. இது செய்யாதப்பா சாபமாயிரும் சொல்கிறாங்கல்ல, இதை செய்யாதப்பா சாபப்பா, அவன் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறியா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த சாபத்தின் கிரியை பாதிப்பு தான் நிறைய பேருக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்குது. அது சாபமாயிரும், நம்ம இப்படி பண்ணால் சந்ததிக்க சாபம், பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறியா? இன்றைக்கி மக்கள் பேசுகிறோம்ல, அதுதான் ஆண்டவர் உண்டாக்கின ஒரு காரியம். இந்த சாபம் வந்துடும், இது தெய்வ பயத்தை உண்டாக்கும். மக்கள் மத்தியில் வாழும்போது மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக, அதுக்கு தான். சரி, இந்த சாபத்துக்கான சில காரணங்கள், எதனால் இந்த சாபம், எந்த பாவம் இப்படி சாபத்தை கொண்டு வரும்? வேதத்தில் உபாகமம் 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 27வது அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வீட்டில் அதை நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தெளிவாக வாசிங்க. உபாகமம் 27 அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா சில காரியம் எதெல்லாம் சாபம் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்கள். உபாகமம் 27:15 விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:16ஆம் வசனத்தில் தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:17ஆம் வசனத்தில் பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிற, அடுத்தவுடைய நிலத்தை அபகரித்து கொள்கிறான் பாருங்க, அவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:18 குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அறியாமல் இருக்கிறான் பாருங்க, அவனை வழித்தப்ப பண்ணுவது, ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, அவன் சபிக்கப்பட்டவன். பாருங்களேன், இப்போது அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி அவனை ஏமாற்றி காசு பிடுங்கிறாங்கல்ல, அவன் சபிக்கப்பட்டவன். கவர்மெண்ட் ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கன்னு கொடுத்தாங்க ஒரு காலத்தில், இல்லை? அது மாதிரி நிறைய உதவி செய்கிறாங்க கவர்மெண்ட்டில். இது மாதிரி ஏழைகளுக்காக சில காரியங்கள் என்ன சொல்கிறாங்க, நகை 5 பவுன் வரைக்கும் வச்சுருக்க நகை கடன் ரத்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த அதிகாரி என்ன பண்ண, அந்த ஏழைகள் வந்தால் ஒரு 1000 ரூபா கொடு, அப்போ தான் சரி பண்ணி தருவேன், 2000 கொடு. அது மக்களை வஞ்சிக்கிறவன், அவன் துன்மார்க்கன். அப்போ அவன் அநீதியாக செயல்படுகிறான். அப்போது இந்த குருடரை வழி தப்பப்படியில் இப்படி இருக்குது, ஏமாற்றி காசு பறிப்பது. ஏழை ஜனங்கிட்ட அவங்க அறியாமையை பயன்படுத்தி, அவங்க பாவம் அறியாமை, அதை பயன்படுத்தி இவ்வளோ கொடு, கவர்மெண்ட் கொடுக்குற நன்மையை கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறான் பாருங்க. அவன் குருடர்களை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவனே ஏழை, கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கொடுக்குற நன்மையை பெற வந்தால் அதில் நீ பிடுங்குறிய, நீ எப்படி ஆசீர்வாதம் இருக்க முடியும்? அவன் சபிக்கப்பட்டவன், குடும்பமே சாபமாகிவிடும், அறிந்து கொள்ளுங்க. உபாகமம் 27:19 பரதேசி, திக்கற்றவன், விதவைகள் ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். திக்கற்றவன், பரதேசி, இவனுக்கு யாரும் கிடையாது, அடித்தாலும் யார் கேட்பா? விதவைங்க, அவனுக்கு யாரும் கிடையாதுங்க அப்படின்னு அவனுடைய நீதியை புரட்டுகிறவன். அவங்களுக்கு நியாயமாய் வர வேண்டியதை கிடைக்க விடாமல் தடுக்கிறது. ஒரு விதவையை கண்ணீர் வடிக்க வைப்பது. உனக்கு கேட்க யார் இருக்கா? அடிச்சேன்னா உன்னை யார் கேட்பா? ஆண்டவர் கேட்பார். அங்கே தான் தேவனுடைய கரம் நீட்டப்படும். யாரையாவது ஏழையை பார்த்து உன்னை அடித்து போட்டால் யார்டா கேட்பா? உனக்கு யார்டா இருக்கா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் சாபத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஏழைகள், பரதேசிகள், விதவைகளுக்காக நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அது சாபமாய் மாறிவிடும். அதுதான் வசனம் சொல்லுகிறாரு. உபாகமம் 27:20-21 வசனம் பாருங்கள். தன் தகப்பன் மனைவியோட மிருகத்தோட தகாத உறவு கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாலியல் சம்பந்தமான பாவம். இந்த வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கடத்திட்டு போய் வீடியோ எடுத்து கதற வாழ்க்கையை கெடுக்கிறான் பாருங்க, சபிக்கப்பட்டவன். அந்த பெற்றோர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, குடும்பமே சாபமாக்கி விடும். சாபம் அது. பாலியல் பலாத்காரம் பண்ணுவது, குழந்தைகளை சீரழிப்பது, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பது, பெண்களுடைய வாழ்க்கையை அழிப்பது, இந்த மாதிரி பாவம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அது சாபத்தை கொண்டு வரும். அதே மாதிரி முறையற்ற, அதாவது உறவுகள்,
மிருகத்தோட ஆணோட ஆண் பெண்ணோட பெண் இப்படி வாழ்றது பாருங்க, அது சாபத்தை கொண்டு வரும். உபாகமம் 27:24 ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கொலை, ரத்தம் சிந்தப்படுது பாருங்க, அது சாபத்தை கொண்டு வரும், சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:25 குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். பார்த்தீங்களா, பணம் வாங்கிட்டு கொலை செய்கிறான் பாருங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். இந்த காலத்தில் அப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ஒருத்தன் அநியாயமாக சம்மந்தமே இல்லாத ஆளை கொலை பண்ணுறான். ஏன்னா பணம் வாங்கி கொண்டு ₹1,00,000 ₹2,00,000 வாங்கிட்டு எங்கெங்க இந்த கொலை ஆட்கள் கொண்டு வந்து, நீங்கள் காசுக்கு கொலை செய்கிற ஆளாக இருந்த சாபம் உன் சந்ததியை தொடர்ந்து விடும். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது மாதிரி கொலை செய்கிறதுக்குன்னு காசு வாங்குறது, பரிதானம், லஞ்சம் வாங்குவது. அது மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு அநியாயமாய் போய் கேஸ் போட்டு உள்ளே வச்சிங்கன்னா உங்களுடைய குடும்ப சாபத்துக்குள்ளாயிரும். நீங்கள் அநீதியாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் அதுதான். அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் நீதியாக செயல்படாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினா சாபம் உண்டாகிவிடும். ஏன்னா நீங்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் தான் நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்கள். நீங்களே ஒரு பணக்காரனுக்காக அதிகாரத்தில் உள்ளவங்கள ஏழைகளுடைய நீதியை புரட்டி நீங்கள் மற்றவருடைய நீதி, குற்றமில்லாதவனை நீங்கள் குற்றவாளி ஆக்குனீங்கன்னா சாபமாகிவிடும், பெரிய அது சாபமாகிவிடும். அதான் அதே மாதிரி மல்கியா 3:8-9 தசமபாகம் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டு என் ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. ஆண்டு சொல்ல, நீங்கள் ஏன் ஜனந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, என் பிள்ளைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. அதனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் வறுமை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை. ஏன்? நீங்கள் கர்த்தரை ஏமாத்துறீங்க. தசமபாகம் கர்த்தருக்குரியது. உங்கள் வருமானத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திற்கு, பிஸ்னஸில் வர லாபத்தில் தசமபாகம் கர்த்தருக்குரியது. 10% நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவள்னு வேதம் சொல்லுகிறாரு. இந்த சாபம் நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் நல்லா நடந்த பிஸ்னஸ் திடீர்னு அடி வாங்குது, திடீர்னு நஷ்டம், திடீர்னு இழப்பு, திடீர்னு அவமானம். நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுத்தீங்களா? நல்லா வாழ்ந்திருக்கும் போது லாபத்தில் 10% கொடுத்தீங்களா? ₹1,00,00,000 உங்களுக்கு லாபம் வந்தால் ₹10,00,000 கர்த்தருக்குரியது. நீங்கள் ₹1,00,000 காணி கொடுத்துன்னு திருப்தியாக இருக்கிறீங்க. ₹9,00,000 திருடிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மல்கியாவில் வாசி பாருங்க. நீ கர்த்தருடைய பணத்தை திருடின, கர்த்தரை வஞ்சித்த, காணிக்கையிலும் தசமபாகத்தில் காணிக்கையிலும். கிறிஸ்தவர்கள், நீங்கள் இயேசுவை அறிந்தவங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு ஆண்டவருக்கு கொடுக்காதனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படலை. இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் தாமதிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் கொடுக்குறீங்க உண்மைதான். நீங்கள் 10 மிஷினரி தாங்க முடியும், ஆனால் ஒரு மிஷினரி தான் தாங்குறீங்க. அப்போ எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? சாபம் உள்ள வந்துடும். தசமமாக நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்கன்னு பைபிளில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மல்கியா 3:8-9 நீங்கள் கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். நாங்கள் இயேசுடைய ஊழியத்தில் தசமபாகம் கொடுக்குறோமே. எனக்கு ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்னார், ஊழியத்துக்கு ஜனங்க கொடுக்குற காணிக்கையில் 10% எடுத்து வேறு ஊழியத்துக்கு கொடு. எத்தனை இப்போ கிராமத்தில் பாஸ்டர்ஸ் ஊழியம் செய்கிறாங்க, மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க, ஏழை ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடு. 10 இன்றைக்கு வரைக்கும் செய்கிறோம். தசமபாகம் நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய காணிக்கையில். பாஸ்டர்ஸ் நீங்கள் காணி கொடுக்குறீங்களா? தசமபாகம் கொடுக்குறீங்களா? தசமபாகம் வாங்குறீங்களே, அதில் தசமபாகம் நீங்கள் வேறு ஊழியத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் ஆசீர்வாதம், இல்லைன்னா அதுவும் உங்களுடைய சபைக்கு சாபமாயிரும். அதனால் தசமபாகம் எல்லாரும் கொடுக்கணும், சபையாரும் கொடுக்கணும். உங்கள் சர்ச்சில் வர காணிகளை தசமபாகம் இன்னொரு ஊழியக்காரனு கொடுங்க, இன்னொரு ஏழை பாஸ்டருக்கு கொடுங்க, ஏழை ஊழியக்காரனு கொடுங்க. தசமபாகம் நீங்கள் கொடுக்கறது, நீங்கள் எல்லாரும் வாங்குறதில்ல, வாங்குறவங்களும் தசமபாகம் கொடுக்கணும் தான் பைபிள் சொல்லுது. ஆசாரிகளும் தசமபாகம் கொடுத்தான்னு பைபிளில் எழுதி இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பண காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் தசமபாகம் கொடுக்க 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய கிறிஸ்தவர்கள் கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனையில் இருக்க காரணம் இந்த சாபம் நிறைய பேரை தொடருகிறது. அதனால தான் மல்கியா 3:8-9 வாசிங்க. மார்க் 11:21 கனி கொடாத மரம் சபிக்கப்பட்டது. இயேசு சபிச்சார். கனி இல்லை, ஏமாத்துரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்க. நீங்கள் கனி கொடுக்கலை, சும்மா அந்நிய பாஷை பேசுகிற, ஆவில நிரம்புகிறேன், இலை தான் இருக்குது, கனி இல்லையே. எத்தனை ஆத்மாவை ஆண்டு கொண்டு வந்தீங்க? சுவிசேஷம் அறிவிங்க, ஆத்மாதயம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லாத விசுவாசிகள் நீங்கள் சாபத்துக்குள்ளாயிருவீங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் எதுக்கு இவ்வளோ ரட்சித்தேன், எதுக்கு அபிஷேகம் பண்ணேன், சும்மா வாரம் சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு மட்டுமா?
இவங்க ஊழியம் செய்யலையே, ஆத்துமாக்களை கொண்டு வரலையே, கனி கொடுக்கலையே, கனி கொடுக்கலனா கூட சாபம் வந்து விடும், அறிந்து கொள்ளுங்க. எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியம் செய்த ஆசீர்வாதம் வரும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? ஊழியம் செய்தால் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் அசதியாக செய்தால் சாபமாகிவிடும். ஊழியம் செய்கிற எல்லாருமே ஆசீர்வாதமாக இல்லை, பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு கூட்டம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. சின்ன ஊழியம் செய்தாலும் அவங்க நல்ல ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக குறைவில்லாமல் வாழ்கிற ஏராளமான ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு ஆசீர்வாதமில் வறுமையில் அடுத்த ஆள்கிட்ட கையேந்திக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இப்படியே கையேந்தி பிச்சைக்கார மாதிரி அலையிற ஊழியர்களையும் பார்த்துருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க, உட்கார்ந்து யோசிங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் விரும்புகிறபடி நான் ஊழியம் செய்கிறேன்னு யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே மாதிரி எரேமியா 17:5 பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். அதாவது சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து, மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தரை விட்டு இருதயத்தில் பாருங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். இவங்க சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியெல்லாம் செய்வாங்க, ஆனால் இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. இருதயத்தில் விலகிறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நம்பிக்கை மனுஷர் மேலே வைக்கிற சொந்த பலம், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, நான் சாதிப்பேன், சுயத்தின் மேலே நம்பிக்கையும், மனிதர் மேலே எனக்கு இவர் இருக்கார், எங்கள் சபையை அவர் பார்த்துக்குவார், ஒரு பணக்காரர் வந்திருக்காருல்ல, அவர் வச்சு நான் எங்கள் சபையெல்லாம் நடத்திடுவேன். மனிதர் மேலே நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல் காணிக்கை கொடுக்குற மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சாலே அது ஒரு சாபம். அதனால் காணிக்கை கொடுத்தாலும் அவர் ஒரு விசுவாசி கொடுக்கட்டும், அவர் இல்லாட்டா இன்னொரு விசுவாசி எழுப்புவார், அவருக்கு பின்னால் ஓடக்கூடாது. கர்த்தர் தான் நம்பிக்கை. அப்படி இல்லாமல் மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சு, சொந்த பலத்தில் நம்பிக்கை வச்சு, அதுவே ஒரு சாபம் என்று வேதத்தில் எழுத. இந்த சாபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது, ஊழியக்காரங்க வாழ்க்கையில் இருக்குது, ஊழியங்களில் கூட இந்த சாபம் இருக்கிறது. கவனமாக நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 16:22 இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். உனக்காக ஒரு ஆண்டவர் மரித்தார், உன் மேல் அன்பு வைத்திருக்கிறார், உன்னை மன்னிக்க ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறான், இவ்வளவு இலவசமாக உனக்கு பாவ மன்னிப்பு, இலவசமாய் சாபத்திலிருந்து விடுதலை, உனக்கு பரலோக பாக்கியம், உனக்காக மரித்த ஆண்டவர் என்று இந்த ஆண்டவரை சொல்லியும் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீ நேசிக்காவிட்டால் அதுவே உனக்கு சாபம். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒன்றுமே செய்யாததுக்கு கொண்டு காசெல்லாம் கொட்டி 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 பக்தின்ற, ஆனால் உனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவரை பற்றி தெரிந்தும் அவர் மேலே நீங்கள் அன்பு கூறாவிட்டால் அதுவே உங்களுக்கு சாபமாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:8-9 பாருங்கள், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அது கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து நிறைய பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. கிருபை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, இயேசு பற்றி தப்பாக பேசுகிற துணிகரமான ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. பைபிளை வைத்து கொண்டு சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு சாபம். இப்போ தெரியாது, அந்த சாபத்தினுடைய விளைவு கொஞ்ச நாளில் தெரியும், அந்த பாதிப்பு தெரியும். கள்ள உபதேசம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவ்வளோ காரியம் இருக்குது பைபிளில். இன்னும் உங்களுக்கு தெரிந்த வசனத்தில் ஆராய்ச்சி பண்ண கர்த்தர் பேசுவார். இப்போ இந்த மாதிரி எந்த காரியத்தினால நீங்கள் சாபத்துக்குள் ஆயிட்டீங்க, எது உங்களுடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கணும். சரியா? முக்கியமான சில காரியம் 1-2 காரியம் சொல்கிறேன் பாருங்கள். உபாகமம் 28:15 இதுதான் ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று. உபாகமம் 28:15 நீங்கள் வாசித்தால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவருடைய கட்டளையின்படி நடக்காமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அதுவே சாபம்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற வேதத்தை வாசித்து அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் இப்படி தான் வாழுவேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கு போகிறேன், அப்புறம் அரசியல் பண்ணுவேன், கலாட்டா பண்ணுவேன், ஏமாற்றுவேன், நான் இப்படி தான் இருப்பேன். சாபம். வசனத்தின்படி நடக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது பார்க்கணும். சர்ச்சில் செக்ரட்டரியா, ஒரு செக்ரட்டரியை பற்றி பைபிளில் என்ன இருக்குது வாசித்து அறிந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்காட்டா நீங்கள் சாபத்துக்குள்ளாகிருவீங்க. ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு பைபிள் எழுதி கொடுத்தப்போ நான் ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும், ஆண்டவர் என்ன வரும், அதற்கு நான் ஒப்பு கொடுக்காட்டா நான் சாபத்துக்குள்ளாகிருவேன். இதான் உண்மை. சபை உபதேசியராக இருந்தாலும் சரி, செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு வந்து பைபிளில் இருக்க அதை வாசித்து அதன்படி வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்காம இதுக்கு முன்னால் அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நான் இப்படி தான் இருப்பேன் திமிராக அணைஞ்சிங்கன்னா சாமம் ஒரு நாள் வந்து தாக்கம் பாருங்கள், எழும முடியாது, உடனே வந்துடாது. அதனால தானே துணிகரம். துன்மார்க்கருக்குரிய தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவனுடைய உள்ளம் அவனுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறார், இப்போவும் நீ மனம் திரும்பலை. இவ்வளவு நிகழ்ச்சி, இத்தனை சாட்சி, எத்தனை பேர் இந்துக்கள் புறஜாதி மக்கள் கூட வசனத்தை கேட்டு மனம் திரும்பி சர்ச்சிக்கப்பட்ட இத்தனை சாட்சி கேட்ட பிறகும் நான் இன்னும் ஆசீர்வாதத்தட்டு தான் எடுப்பேன், என் பெருமை தான் முக்கியம், நான் சபையில் என்னுடைய ஆட்சி தான் முக்கியம்னு சொன்னால் சாபம் ஒரு நாள் வந்து மோதும் பாருங்க, தப்ப முடியாது. எத்தனை ஊழியக்காரன் ஜெபிச்சாலும் விடுதலை கிடைக்காது, அழிஞ்சு போயிடுவீங்க. சாபத்தினுடைய விளைவு ஒருத்தரும் தப்ப முடியாது. வசனம் தெரியாதவங்க, அவங்க இந்துக்கள், அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ஆனாலும் பாருங்கள், வசனத்தை கேட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எத்தனை இந்துக்கள், ஐயா நாங்கள் தேசத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் ஐயா, எங்களுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல, இப்போ தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவங்க ஜெபிக்கிறாங்களே. கமிட்டி மெம்பர் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? செக்ரட்டரி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உபதேசியாரை நீங்கள் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? யோசிங்க. நியாய தீர்ப்பு நாள் அவங்க வந்து நிற்பாங்கல்ல. அப்போ இஷ்டப்படி வாழ்வது, இஷ்டப்படி ஊழியம் செய்கிறது ஊழியம் கிடையாது. வசனத்தின்படி செய்யணும். அதுக்கு தான் வசனத்தில் பைபிளை கையில் வச்சுருக்கோம்ல, ஒன்றுக்கு வசனத்தை பார்க்கணும். வசனத்தின்படி உபாகம் 28:45 இன்னொரு வசனம் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் அழிஞ்சு போக வரைக்கும் அந்த சாபம் தொடர்ந்து பிடிக்குமா? நீ வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கல, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். அதான் பிள்ளைகளே, உங்களோட ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கிற தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்னு பைபிளில் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியில்லைன்னா சாபம் வந்துடும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுன்னு பைபிள் இருக்குல்ல. அப்போ வசனத்தின்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவங்க சொல்கிறத நான் கேட்பேன், கனப்படுத்துவேன்னு சொல்லணும். சரியா? யாத்திராகமும் 34:7 பாருங்கள், இந்த சாபம் எது வரைக்கும் தொடருன்றதை இன்னொரு வசனத்தில் யாத்திராகம் 34:7 பாருங்கள். ஒரு கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து அவருக்கு பிரியமாக நடந்தால் 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம், தலைமுறையாக. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர். அதே சமயத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். அதான் கவனிங்க, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரிஞ்சு கூட என்னால் விட முடியாமல் ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க நீ மனம் திரும்பிட்டா உடனே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிறவர். அதே சமயத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஒரு பாவம் மத்தியில் 3-4 தலைமுறைக்கும் சாபமாய் தொடரும் என்பதை வேதம் சொல்லுகிறாரு. இதை இந்துக்கள் நம்புகிறாங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்மை. ஏன்னா அவங்க அது உண்மையாக நடக்கிறது இல்லை. அவங்களே சொல்கிறாங்க, என்ன பாவம் எங்கள் தாத்தா பண்ணது சாபமாக தொடருதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட அதை உணர்றாங்க. நிறைய கிறிஸ்தவங்க உணர்வதே இல்லை, தப்பான நம்பிக்கையில் அகப்பட்டு சாபத்துக்குள்ளாக இருக்கிறீங்க, மனம் திரும்பின்னு. சரியா? முக்கியமான இன்னொரு காரியம் கூட, இந்த சாபத்திற்கு ஒரு அடிப்படை வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போவது. இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 1 வேறு புஸ்தகம் ரோமர் 1 ரோமர் 1 23 26, 28 வசனங்களை பாருங்கள். நல்ல கவனிங்க. வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இயேசுடைய சுவிசேஷம், இவர்தான் பரிசுத்தமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், சிலுவையிலே நமக்காய் மரித்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று அறிவித்தோம். எல்லாத்தையும் கேட்டு அற்புத அடையாளம்லாம் இயேசு செய்கிறார், விடுதலை கொடுக்குறார். இதெல்லாம் பார்த்த பிறகும் உணர்வில் அவங்களுக்கு இப்படி ஒரு கடவுளா, பரிசுத்தம் உள்ளவர்ப்பா, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார், அற்புதம்லாம் செய்கிறாருப்பா, நம்ம ஜெபிச்சா கூட, சாதாரண மக்கள் ஜெபிச்சா கூட அற்புதம் செய்தெல்லாம் பார்த்த பிறகும் உணர்வு அவங்களுடைய இருதயத்தில் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, ரொம்ப ஞானி, ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப ஞானின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவன் என்கிறவர் அழியாதவர், அவர் மகிமையானவர், ரொம்ப அழகானவர், சௌந்தரியமானவர். நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாமே இவ்வளவு அழகான, அவர் எவ்வளவு அழகானவர், சௌந்தரியம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை மனிதன் எப்படி மாற்றிட்டானா, அழிவுள்ள, அவர் அழியாத மகிமை, அழிவுள்ள மனிதர் ரூபம், பறவைகள் ரூபம், மிருகங்களில் ரூபம், ஊரும் பிராணிகள், பாம்பு ரூபத்தில் அவர் ரூபங்களை ஒப்பாக மாற்றியதான் கடவுள்னு மாற்றினாங்க. பைபிளில் இருக்குது, 23 ரோமர் 1:23. அப்படி மாற்றினதுனால இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார். போ, நீ சபிக்கப்பட்டு போ, நான் உனக்கு முன்னால் இவ்வளவு காமிச்சோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என் கடவுள்னு சொல்லி நீ ஒரு அருவருப்பானதை வணங்கினா அப்படியே போ, அந்த சாபத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விட்டார். பாருங்க, அதான் வேதத்தில் இருக்குது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள். பார்த்தீங்களா, அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவன், மனிதனை சிருஷ்டித்தவர் கடவுள், மிருகத்தை சிருஷ்டித்தவர் கடவுள், பறவைகளை சிருஷ்டித்தவர் கடவுள், சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கடவுள். அந்த சிருஷ்டித்த கடவுளை, அந்த கடவுளை தொழுது கொள்ளாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகத்தையும் பறவையும் மரத்தையும் பாம்பையும் அந்த சூரியனை சந்திரன் இதுதான் கடவுள்னு நம்ம வணங்கும் போது அது சாபமாகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அது சொல்லப்பட்டதை சொல்லுகிற பாருங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அதனால் என்ன நடந்தது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியால், அவங்களுக்கு அதில் மனதில்லை. ஏன்னா அவங்களுக்கு குடிக்கணும், வெறிக்கணும், விபச்சாரம் செய்யணும், சாமி கும்பிடணும், அவ்வளோதான். அந்த மெய்யான கடவுள்னா பாவத்தை விட்டு முதல்ல மனம் திரும்பி, குடிக்காத, சாரையும் குடிக்காத, துன்மார்க்கத்தை விட்டு விலகு, அநியாயம் பண்ணாத, அடுத்த சொத்தை திருடாத, லஞ்சம் வாங்காத விலகுன்னு அதுக்கு மனம் இல்லை. இது ஈஸியாக இருக்குல்ல, குடிக்கலாம், வெடிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், எப்படி இருக்கலாம், பக்தியை தொழுது கொண்டா போதும். இதை மனுஷன் விரும்பினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். போ, நீ இஷ்டப்படி போ, அழிஞ்சு போ, சாபம் இப்படி தான் வந்தது. நீங்கள் அதான் பாருங்க, அதனால தான் நாங்கள் நல்லா கவனிங்க, மனுஷ வணக்கம் சாபத்தை கொண்டு வரும். இது மாதிரி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதை வணங்கக்கூடாது, சிருஷ்டித்த தேவனை வணங்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஆண்டவர் மழையை கொடுக்குறார்ல, மழையை போய் கடவுள் நீ வணங்கக்கூடாது. மழையை கொடுத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம், கடவுளே எங்கள் நாட்டுக்கு மழை கொடுத்தீங்களே நன்றி அப்படி சொல்லணும். சூரியனை வணங்கக்கூடாது, சூரியனை நமக்கு கொடுத்து நம்ம பயிர்களுக்கு உதவியாக இருக்கிற சூரியனையே உண்டாக்கின கடவுளே உங்களுக்கு நன்றி அப்படி தொழுது கொள்ளணும். ஆடு மாடு மிருகங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்குது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமே தவிர அதை கடவுளை வணங்கக்கூடாது. ஒரு நாள் செத்து போயிடும்ல, கடவுள் சாவாரா? செத்து போய்ட்டு என்ன பண்ணல, அந்த இவைகளை உருவாக்கி நமக்கு கொடுத்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த மாட்டை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நிலங்களை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தண்ணீரை கொடுத்தீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சூரியனை எங்களுக்கு நன்மைக்காக தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். அப்படி தான் கடவுளை வணங்கணுமே இல்லாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் கடவுளாக்குனா தேவனுடைய உள்ளம் துக்கம் அடைந்து சாபமாய் மாறிவிடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுங்க. இல்லைங்க, கடவுள்னு நினச்ச கடவுள் தான், நம்ம கடவுளை நினச்சி கும்பிட்றோம் அப்படின்னு நினைக்கலாம்.
இல்லை அது சாபமாயிரும். எப்படி சொல்கிறீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும், நம்ம நாட்டுக்கு பிரதமர், ஜனாதிபதி, அமெரிக்காவில் ஜனாதிபதி, இப்போ ரஷ்யாவில் ஜனாதிபதி, ஒவ்வொரு நாட்டில் பிரசிடெண்ட்டுமாங்க, ஒவ்வொரு நாட்டில் அவங்க தான் அவங்க நாட்டுக்கே தலைவர், லீடர். இல்லை அவங்களுக்கு தான் அந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க, லீடர். அந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அமெரிக்காவிலேயோ ரஷ்யாவிலேயோ இந்தியாவிலேயோ எந்த நாட்டில் அந்த முதன்மையான இடத்துல இருக்கிறவங்கள நான் கடவுளாக நினைக்கிறேன், அவங்க தான் எங்கள் நாட்டுக்கு முதல் இடத்துலேருந்து எங்கள் நாட்டெல்லாம் பாதுகாக்கிறாங்க, எங்கள் நாட்டுக்கு நன்மை செய்ய கடவுளாக நினைக்கிறேன்னு சொல்லி குரங்கு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு 4 கை 5 கை தலையெல்லாம் வித்தியாசமாக வச்சு ஒரு அகோரமாக ஒரு சிலையை செஞ்சு 1 கோடி ரூபா செலவு பண்ணி பெரிய கோயிலை கட்டி பளிங்கு கல்லெல்லாம் போட்டு பெரிய விழா நடத்தி எங்களுடைய பிரசிடெண்ட்டை நான் கடவுளாக வணங்குறேன், என் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு கோயில் கட்டிட்டேன், பிரதிஷ்டைன்னு எல்லாரையும் கூப்பிட்டா அரசாங்கம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிந்திங்க. பிரசிடெண்ட் எவ்வளோ அழகாக நீட்டாக ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்கிறார், நீ என்ன குரங்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்க, நீ என்ன பாம்பு மாதிரி செஞ்சு, நீ என்ன இத்தனை கை வச்சு அகோரமாக செஞ்சு, அவர் எவ்வளோ அழகாக இருக்கார், இது நீ அவரை அவமானப்படுத்துகிறா? இல்லை நான் அவரை கடவுளான்னு நினைக்கிறேன், பாருங்கள் பளிங்கு கல்லால் கோயிலெலாம் கட்டியிருக்கிறேன், அவர் தான் கடவுள், நான் அவரை கடவுளாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னாலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது. உடனே அரெஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. நீ அவமானப்படுத்துகிறாய், நம்முடைய தேச தலைவரை நீ அவமானப்படுத்துகிறாய். அதே மாதிரி தான் கடவுள் என்கிறவர் மகிமையானவர், அழகானவர். அவ்வளவு அழகானவரை நீங்கள் இஷ்டப்படி ஒன்றை செஞ்சு வச்சுக்கிட்டு இவர் தான் கடவுளை, இவர் தான் இங்கே உண்டாக்குனார்னா நீங்கள் கடவுளை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம், அவரை கேவலப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அது சாபமாய் மாறிவிடும். நீங்கள் எவ்வளோ பக்தியாக கும்பிட்டாலும் அதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்படி நீங்கள் எவ்வளோ பக்தியாக நீங்கள் மாலை போட்டு தரையில் விழுந்து என் பிரசிடெண்ட்டை வணங்குறேன்னு சொன்னாலும் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது. நீ அவரை அவமானப்படுத்துகிறாய், உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாரு, வா ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவ்வளவு அழகான வசனம் சொல்லுது, மகிமையின் ரூபம். தேவன் மகிமை, அவர் எவ்வளவு அழகானவர். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு இவர் தான் கடவுள்னு சொல்லும்போது அது தேவனை, கடவுளை அவமானப்படுத்துவதற்கு சமம், அது சாபமாய் மாறிவிடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. ஆனால் தான் கிறிஸ்தவர்கள் நீங்கள் இஷ்டத்துக்கு இயேசுகிற சிலையை செஞ்சு வைக்கிறது, இந்த சிலை அந்த சிலையை வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நீங்களே யோசிங்க, வசனத்தின்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இருதயத்தில் வாசம். அவர் அவ்வளவு சௌந்தரியமானவர், அழகானவர். அதனால் இது ஒரு பெரிய சாபம். பக்தி என்ற பேரில் நிறைய பேர் சாபத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களே யோசித்து பாருங்கள், நீ கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். அதுதான் வசனத்தில் எழுதி இந்த மாதிரி உள்ள மக்கள் தான் தேவன் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதாக வேதம் எச்சரிக்கிறது. அதனால் மகிமை உள்ள தேவனை நம்ம அவருடைய மகிமையோடு அவர் ஆராதிக்கணும், நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும். சரியா? இதை மனதில் கொள்ளணும். அதே மாதிரி தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைப்பது பெரிய சாபத்தை கொண்டு வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வச்சிங்க, சாபம். வாலிப பிள்ளைகள் பயங்க கவனமாக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். காலேஜில் படிக்க போனவள், இந்த 3 வருஷம் படிக்கணும், அப்புறம் 2 வருஷம் மேல் படிப்பு, இதெல்லாம் பெற்றோர் கஷ்டப்பட்டு மகளை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா, 1 வருஷம் படித்து 2வது வருஷம் நான் ஒரு பையனை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன். பெற்றோருடைய இருதயம் நொறுங்கி போச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவனுக்கும் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி ஒரு பையனோட பழகிறியம்மா, அதுவும் இந்த வயசா, நீ இன்னும் 5 வருஷம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தால் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் எல்லாம் முடியாது, கண்ணுக்கு விருப்பம், கண்கள் இனிச்சை, மாம்ச விச்சைக்கு இடம் கொடுத்து நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் சாபத்தை தேடிக்கொள்கிறீங்க. உடனே தெரியாத சாபத்தின் விளைவு. அவள் இப்போ சொன்னால் எவ்வளோ பெற்றோர் கெஞ்சி பார்த்தாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறோம், இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். நான் இல்லை, நான் இப்போவே நான் கரெக்டாக தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே போயிட்டான். போய் அவனோட வாழ போகிறேன்னு சொல்லி தாய் தகப்பனுக்கு அவமானம், நிந்தை, தலை குனிவு, கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன செய்ய முடியும்? பெற்று வளர்த்து ஆளாக்குன ஒரு பிள்ளை தாய் தகப்பன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் விருப்பம் நிறைவேறணும், அவ்வளோதான். அவங்க அவமானப்பட்டு கூனி குறுகி சமுதாயத்தில் கண்ணீர் வடித்தாங்களே, தேவன் அதை கண்டார். சில மாதம் கழிந்தது. பெற்றோருடைய மனசு இல்லை, பிள்ளைகள் தான் தப்புனாலும் பெற்றோருடைய மன இழங்க. சரி, பிள்ளை தப்புன்ட்டான், நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளான்னு மகளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. ஒரு குழந்தை உண்டாயிட்டா, சரி வந்துட்டு போட்டோம். நிறைய பேர் ஒரு குழந்தை வந்துட்டா ஏற்றுக்குவாங்க. இதனால் துணிஞ்சு பாவம் செய்கிற சில வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இப்போ தெரியாது.
அதனுடைய விளைவு. இப்போ குழந்தை பிறக்க போகுது, இவன் வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் பணம் வாங்கிக்கொண்டு அப்பா அம்மா இருந்த பணத்தெல்லாம் சரி நம்ம பிள்ளைய நல்லா வச்சுருந்தா போதும்னு அனுப்பி விட்டாங்களா. அங்கே போய் சேர்ந்துட்டு வெளிநாட்டிலேருந்து லெட்டர் எழுதினான், எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நான் நல்ல சம்பாத்தியம், நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அப்பா கொடுத்த பணத்தை அனுப்பி வச்சிடுறேன், இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ உன் இஷ்டப்படி வாழு, நான் இங்கே வேறொரு கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன்னு லெட்டர் எழுதிட்டான். இப்போ எப்படி இருக்கும்? பெரிய அந்த மகள் எனக்கு எழுதினான், பெரிய கண்ணீர் கடிற அங்கள். ஒரு பாவம் எவ்வளோ பயங்கரமானது என்பது இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ தெரியல, அப்போ தெரியாது. வாலிப மகனே, வாலிப மகளே, அப்போ தெரியாது உங்களுக்கு. அந்த சாபம் வந்து தாக்கும்போது தான் தெரியும், உடனே வராது. பாருங்கள், அவள் கண்ணீரோடு இப்போ எனக்கு பிறகு போகிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் சொல்லுவேன்? என்னை கைவிட்டுட்டு போயிட்டான், ரோட்டில் விட்டு தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைச்சனுடைய விளைவு அந்த மகள் இப்போ தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் பிந்தி அழுவது. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஜாக்கிரதை. அப்பா அம்மாவை கண்ணீர் வடிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என் விருப்பம் நீ போனி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது, அது சாபமாகி விடும். நிறைய நான் பார்த்துருக்குறேன். 1-2 பேர் ஒருவேளை நீங்கள் பெற்றோரோட போராடி சண்டை போட்டு முடியாத பட்சத்தில் செய்கிற காரியம் வேறு. ஆனால் கொஞ்சம் கூட அப்பா அம்மாவை மதிக்காமல் கண்ணீர் வடிக்க வச்சு வேதனை வடிக்க வச்சு எப்படியும் போங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு போனவங்க நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. நிறைய பேர் பிந்தி வந்து சொல்லுவாங்க, அங்கள் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழுதாங்க, நான் கேட்கல, இப்போ தான் எனக்கு தெரியுது. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன சரி சாபத்தினுடைய தாக்கம். அதனால் தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வச்சு அவமானப்படுத்திட்டீங்க, சாபமாகியோட வேதம் எச்சரிக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியக்காரர்கள் உங்கள் இஷ்டப்படி ஊழிய செய்யக்கூடாது, பணத்துக்காக புகழுக்காக ஊழிய செய்யக்கூடாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஏலியை பற்றி பைபிள் வாசல் ஆசாரியன், சபை ஆசாரியன், அவன் குடும்பத்துக்கு என்னத்தை சேர்த்து வைச்சான்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பைபிளில் பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் அவனை எச்சரித்தார், உன் பிள்ளைங்க தப்பாக நடக்கிறாங்க, அவங்க சபைக்குள்ளே தப்பு பண்ணுறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, காணிக்கையில் கை வைக்கிறாங்க, உன் பிள்ளைகள் என்னை விட உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியமாக, நீ எச்சரிக்காமல் விட்டியா சொல்லிட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு 31ஆம் வசனம் 1 சாமுவேல் 2:30, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடி உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. சாபம். ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாரும் வாலிபத்தில் செத்து போயிடுவாங்க. ஏலியனுடைய குடும்பத்தில் எல்லாரும் வாலிபத்தில் செத்து போயிட்டாங்க. 34ஆம் வசனம் பாருங்கள், அவருடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் வசனத்தில் எல்லாம் எழுதப்பட்ட சாபம். பாருங்கள், என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள், உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். அது சாபம். பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான். ஊழியம் செய்த ஆசீர்வாதம் மட்டும்தான் வருன்னு நினைக்காதங்க. எப்படி செய்கிறீங்க தேவன் கவனிக்கிறார். டோன்ட் பிளே இன் த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி, டோன்ட் பிளே இன் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய சபையில் விளையாடாதங்க, தேவன் ஒவ்வொன்றையும் கவனிப்பார்.